இறந்து போனவங்கள நீக்குறாங்கன்னா அப்புறம் திமுக எப்படி கள்ள ஓட்டு போடும்? நம்ம எப்போவுமே ஒரு ஜோக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு தாத்தா வந்து எப்போ பார்த்தாலும் எலெக்ஷனில் வந்து நின்றுட்டு, எப்பா என் பொண்டாட்டி பேர் இதுப்பா, அந்த அம்மா ஓட்டு போட்டுருச்சாப்பா அப்படின்னா, இப்போ தாங்க போட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அவர் சொல்லுவாராம், என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் எலெக்ஷனில் மட்டும் வந்து கரெக்டாக ஓட்டு போட்டுட்டு போயிடுறா அப்படின்ட்டு போவாருன்னு. இதை ஒரு ஜோக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதான் நடக்கிற நிதர்சனம். கள்ள ஓட்டு போடுறதுக்கு இவங்களுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து இறந்து போன ஓட்டு. அடுத்த ஓட்டு வந்து இப்போ கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுங்கன்னா, அம்மா வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கும், அது கல்யாணம் பண்ணி போய் ஒரு ஓட்டு வச்சிருக்கோம். இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க, ஓ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அங்கே போயிடுச்சுன்னா அப்போ இங்கே ஓட்டு போட வராது அப்படின்னா, கரெக்டாக 2:30 மணிக்கு மேலே போயிட்டு அந்த பொண்ணு ஓட்டை போட்டு விட்ருவாங்க. அதே மாதிரி சில வேலைக்காக நிரந்தரமாக இடப்பெயர் வராங்கன்னா அவங்க இங்கே வரமாட்டாங்கன்னு தெரியும். ஸோ திமுகவோட பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அந்த பூத்துக்குள்ளே இருக்கிற இது வந்து மனப்பாடமாக தெரியும். யார் வீட்டில் யார் எங்கே போகிறாங்க, எந்த பொண்ணை எங்கே கட்டி கொடுத்துருக்குறாங்க, எந்த ஓட்டு இது, இதில் எவன் ஏடிஎம்கேக்காரன், எவன் பிஜேபிக்காரன், யார் கம்யூனிஸ்ட்டு, எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியும். அப்போ நீங்கள் கள்ள ஓட்டு போடுறது வந்து போயிடும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வாயிலை வயிற்றுலேயே அடிச்சுட்டு அழுகுறாங்க. இறந்து போனவங்களால நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இப்போ எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க?